ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இலக்கண பகுதியான வேற்றுமை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியானது தான். நம்ம இதை பார்த்துடலாம். இது நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா, 8th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க, இயல் 4. நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது வேற்றுமை அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான உருபுகளை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேற்றுமைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மொத்தமாக 8 வகைப்படும். சரிங்களா? என்னென்ன? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை மற்றும் 8வது வேற்றுமைன்னு வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த 8 வகையாக பிரிச்சிருக்கோம் நம்ம வேற்றுமைகளை. சரிங்களா? இதில் முதல் வேற்றுமைக்கும் இறுதியில் இருக்கிற இந்த 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போது மிச்சம் இருக்குது, இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் வேற்றுமை உருபுகள் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஐ, ஆள், கூ, இன், அது, கண், இப்படி நமக்கு இருக்குது. அப்போது 2வது வேற்றுமையோட உருபு ஐ, 3வதுனா ஆள், 4னா கூ, 5னா இன், 6னா அது, 7னா கண், அப்படி. சரிங்களா? இவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வேற்றுமைனா என்னப்பா அப்படின்னு தெரியணும். என்ன சொல்லியிருக்காங்க? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர்னு கொடுத்துட்டாங்க. பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துகிறாங்களா அப்படின்னா என்ன? இங்கே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாவை அவங்க அண்ணா கிட்ட கேட்குறான், அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா அப்படின்னு. இதை படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இது, ஒரு பொருளும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது சென்டென்ஸேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். என்னவா சேஞ்ச் பண்ணுறோம்? அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா அப்படின்னு மாற்றுறோம். என்ன பண்ணுறோம்? இந்த பெயர் சொல்ல அண்ணான்னு மாற்றிடுறோம். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் இருக்கு. இதுவும் ஒரு மாதிரி இருக்குது சென்டென்ஸு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அண்ணன்ற பெயர் சொல்ல என்ன பண்ணுறோம்? இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் அப்படின்னு அந்த பெயர் சொல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், நமக்கு அந்த பொருள் விளங்குறதுக்காக. அப்படி தானே? அடுத்து 3வது எக்ஸாம்பிள், இந்த அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியுமா, இது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பெயர் சொல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். என்ன ஏற்படுத்துகிறோம்? இந்த அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 4வது எக்ஸாம்பிள், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டுன்னு இருக்கு. இதுவும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த அண்ணனுக்கு, என் அண்ணனுக்கு என் மீது அன்பு உண்டு மிகுந்த அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சென்டென்ஸில் இருக்கிற பெயர் சொல்ல ஃபுல்லாக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். சரிங்களா? அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், எல்லாத்துலேயும் நமக்கு அந்த வேற்றுமை உருபு வந்திருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஐ, ஆள், கூ, இன், அது, கண். ஆள் வந்திருக்கு, அது வந்திருக்கு, கூ வந்திருக்கு. இந்த அண்ணான்றது நமக்கு வேற்றுமை உருபு கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்? வேற்றுமை உருபானது 8 வகைப்படும்னு பார்த்துட்டோம். அப்படி தானே? இந்த 8ல் கடைசிக்கு என்ன கிடையாது? வேற்றுமை உருபு கிடையாதுன்னு வந்துருச்சு. ஆனால் 8வது உருபுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. விழி அப்படின்னா என்னென்னா அழைத்தல்னு அர்த்தம். தூரமாக உள்ளவங்களை கூப்பிடுறது. சரிங்களா? அதை தான் அப்படி சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கூப்பிடுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை. அப்போ இதுவும் நமக்கு வேற்றுமைக்குள்ளே வந்துடுது. சரிங்களா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த பெயர் சொல்லோட இதை தான் என்ன சொல்கிறோம்? வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சு போச்சா? வேற்றுமைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வேற்றுமை உருபுகள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய வகைகள் தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து போகலாம். தெரிந்து கொள்ளும்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக, அந்த வேற்றுமை உருபுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக முழுமையான சொற்களே வேற்றுமை உருபு மாதிரி அந்த சொற்றொடரை நிரப்பு தான். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சொல் உருபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார்னு கொடுத்துட்டாங்க. சரி, இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு, தூரிகையால்னு வந்துருச்சு. ஸோ இங்கே ஆள்னு வந்துருச்சு. இது என்னது? 3வது வேற்றுமை உருபு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்போ இது ஒரு வேற்றுமை உருபு வந்துருச்சு. அப்போ இது ஒரு வேற்றுமை தொடர் வந்துருச்சு. சரிங்களா? இப்போது இந்த சென்டென்ஸு கரெக்ட், அப்படியே விட்டுடலாம். ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஆள் அப்படின்ற வேற்றுமை உருகு பதிலாக கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரை, ஒரு முழுமையான சொல்ல கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? ஸோ இது என்ன சொல்கிறாங்க? நமக்கு சொல் உருபுகள்னு சொல்கிறாங்க. அதாவது வேற்றுமை உருபை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வருதான், வேற்றுமை உருபு தர வேண்டிய அந்த பொருளுக்கு ஒரு சொற்றொடரே வந்துடுது, ஒரு சொற்களே வந்துடுது முழுசாக. அதுதான் சொல்கிறாங்க இங்கே. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார்ன்றது கரெக்டு தான். ஏன்னா அந்த தூரிகையை வச்சு ஓவியம் தீட்டுறாங்க. அதே பொருளில் நமக்கு இங்கே என்ன வந்துடுது, கொண்டுன்றதை வச்சு ஒரு அந்த தொடர் வந்து முழுமையடையுது. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார்னு. அப்போ அந்த உருபுகள் இடம் பெறலைனாலும் அந்த சொற்றொடரானது கரெக்டாக வருது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, சொல் உருபுகள்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அவ்வளோதான். அடுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வேற்றுமையின் வகைகள் 8 வகைப்படும். அதை நமக்கு கொடுத்துருப்பாங்க. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. மிச்சம் 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய நமக்கு 6 வேற்றுமை உருபுகள் உண்டு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரி, தெரிந்து கொள்ளும்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த வேற்றுமை உருபுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஐயாளுக்கு இன்னது கண். அந்த வேற்றுமை உருபுகள் ஒரு தொடரில் இடம் பெற்றுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, நமக்கு வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்துல அது இடம்பெறாமல் மறைந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சுது தானே? அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம முதல் வேற்றுமையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், முதல் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சரி, அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இதுக்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் என்ன, எழுவாய் வேற்றுமை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எழுவாயானது தனித்து நின்று இயல்பான பொருளை தருதான். எழுவாயானது தனித்து நின்று இயல்பான பொருளை தருது. சரி, எழுவாய்னு சொல்கிறாங்களே, எழுவாய்னா என்ன அப்படின்றத பார்க்கணும்ல, பார்த்துடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முதல் வேற்றுமையில் பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். அப்போ அந்த 3ஐயும் நம்ம பார்த்துடலாம். எழுவாய்னா என்ன? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தொடர் இருக்குது, பாவை வந்தாள்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ஒரு என்னது தொடர், அப்படி தானே? இது ஒரு தொடர், சென்டென்ஸாக இருக்குது. சரி, இந்த தொடர் ஒரு தொடர்வதற்கு காரணமாக இருக்கிறது என்னது? இப்போது இந்த தொடரில் வந்தாள்னு சொல்லிட்டு மொட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, வந்தாள்னு தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது ஒரு தொடரை ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. இதே முன்னாடி பாவையை போட்டாங்க, பாவை வந்தாள்னு வந்துருச்சு. அப்போ ஒரு தொடர் உருவாக காரணமாக என்ன அமையுதோ அதுதான் எழுவாய். அதாவது ஒரு தொடர் எழ காரணமாக இருப்பது தான் பார்த்திங்கன்னா எழுவாய். இந்த எழுவாயானது எப்பயுமே ஒரு பெயர் சொல்லாதான் அமையும். சரிங்களா? பெயர் சொல்னா என்ன, ஒரு நாற்காலியாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆடு மாடு என்ன வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் பெயர் சொல். அதாவது ஒரு செயலை குறிக்காமல் அதாவது பெயர்லேயே இருந்ததுன்னா அது பெயர் சொல். சரிங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு எழுவாயில் எப்பயுமே வந்துடும் பெயர் சொல். சரிங்களா? சரி, பயனிலைனா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சொற்றொடரானது முடிய காரணமாக அமையும் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா பயனிலைன்னு சொல்லுவோம். இது ஒரு தொடர் எழ காரணமாவது, ஒரு தொடர் முடிய காரணமாக அமைவது பயனிலை. பயனிலை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு வினை சொல்லாக இருக்கலாம். சரிங்களா? 2ல் எது வேணாலும் நமக்கு வரலாம். இப்போது நம்ம போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சாப்பிட்டுட்டு முடித்து வந்தோம் அந்த மாதிரி இருக்குது, சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஒரு தொடர் வந்து முடியுது பார்த்தீங்களா, முடிச்சிட்டோம் அப்படின்றது அதுதான் பார்த்திங்கன்னா பயனிலைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா பாவை வந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த தொடர் முடிய காரணமாக அமைவது பார்த்திங்கன்னா வந்தால் தான். அப்படி தானே? அப்போ இந்த வந்தால் அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா வினையாக இருக்குது. இப்படி தானே? இந்த தொடரில் இது ஒரு வினையாக இருக்குது. அது வினையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? பெயராகவும் இருக்கலாம், வினையாகவும் இருக்கலாம். அப்போது இந்த தொடர் முடிய காரணமாக அமைவதால் இதுதான் என்னது, நமக்கு பயனிலை அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து செயபடு பொருள்னா என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? செயபடு பொருள்னா என்னன்னா, ஒரு
தொடரை விளக்க காரணமாக அமைவது தான் பார்த்திங்கன்னா செயபடு பொருள்னு அர்த்தம். சரிங்களா? செயபடு பொருளும் எப்பவுமே ஒரு பெயர் சொல்லாக மட்டும்தான் அமையும். சரிங்களா? ஒரு பெயர் சொல்லாக மட்டும் அமைந்து அந்த தொடரை விளக்குவது தான் பார்த்தோம்னா செயபடு பொருள். அதே மாதிரி ஒரு தொடரில் ஒரு செயபடு பொருளானது கண்டிப்பாக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு தொடர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக எழுவாய் இருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அது அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தொடரை எழும். அப்படி தானே? பயனிலைன்றதும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த தொடர் முடியணும். ஸோ அப்போ கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஒரு தொடர்னு எடுத்துக்கிட்டோன்னா சொற்றொடரில் எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பாக இருக்கும். செயபடு பொருள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அதுதான் இப்போது இந்த தொடரில் எடுத்துக்கிட்டோன்னா எழுவாய் இருக்குது, பயனிலை இருக்குது, ஊடால செயபடு பொருள் கிடையாது. சரிங்களா? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். கலைச்செல்வி படத்தை வரைந்தாள் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போது ஒரு தொடர் உருவாக காரணமானது என்ன? கலைச்செல்வி தான். அப்போது இது எழுவாய்னு வந்துடும். வரைந்தாள்ன்றது முடியுது. ஸோ இது ஒரு பயனிலையாக வந்துடும். ஸோ எழுவாய் கண்டுபிடிச்சிட்டோம், பயனிலை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த படத்தை விட்டுருங்க, கலைச்செல்வி வரைந்தாள் இருக்குது. சரிங்களா? அந்த தொடரானது கலைச்செல்வி வரைந்தாள்னு இருக்குது. அப்போ நமக்கு ஒரு யோசனை வருது, கலைச்செல்வி வரைந்தாளா, என்னத்தப்பா வரைஞ்சா, அந்த மாதிரி ஒரு இது வருது. அப்போ அங்கே ஒரு விளக்கம் வேண்டும். அப்போது எதை வரைகிறான்றதுக்கு நமக்கு என்ன ஆன்சராக வருது? படத்தை வரைந்தாள் அப்படின்னு நமக்கு வருது. பார்த்தீங்களா? இதுதான் என்னது? நமக்கு செயபடு பொருள். அந்த தொடரை விளக்க நமக்கு ஒரு சொல் வருது, அதுதான் செயபடு பொருள். இது நமக்கு பெயர் சொல்லாக மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். ஸோ படம்ன்றது இங்கே என்னது? நமக்கு ஒரு பெயர் சொல். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எழுவாய் செயபடு பொருள் பயனிலைன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாவை வந்தாள்னு இருக்கு. இதில் ஏதாவது நமக்கு வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றிருக்கான்னு பாருங்கள். எதுவுமே கிடையாது. ஐ, ஆள், கூ, இன்னது, கண், இதில் ஏதாவது வந்திருக்கா? வரவே கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இந்த பெயர் சொல்லோடு ஒரு வேற்றுமை உருபு சேராமல் இருந்ததுன்னா, அதாவது அந்த எழுவாயானது தனித்து நின்று பொருளை தருதுன்னா அதுதான் முதல் வேற்றுமை. எந்த ஒரு வேற்றுமை உருபுகளுமே வரலப்பா, அப்போ அது முதல் வேற்றுமை. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அதுதான். ஏன்னா இங்கே எழுவாயோட எதுவுமே சேரலை, தனியாக தான் நிற்கிது இந்த எழுவாயானது. ஆனால் பொருளை தருது. பாவை வந்தாள், அந்த பொண்ணு வந்துட்டாப்பா, பாவைன்ற பொண்ணு வந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொருளை தந்துடுது. அதனால் இதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து இரண்டாம் வேற்றுமை வந்துட்டோம். இரண்டாம் வேற்றுமைக்கு நமக்கு தெரியும், வேற்றுமை உருவானது ஐ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு பெயர் வச்சாங்க. அது ஏன் வச்சாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்? அந்த எழுவாயானது தனித்து நின்று பொருள் தரும், அதனால் அதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லியாச்சு. இரண்டாம் வேற்றுமையில் என்ன சொல்கிறாங்கன்னா செயபடு பொருள் வேற்றுமைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் செயபடு பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கபிலர் பரணரை புகழ்ந்தார்னு கொடுத்துட்டாங்க. சரி, இதில் நமக்கு தெரியும் இந்த தொடர் எழ காரணமாக இருந்த கபிலர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எழுவாயாக வந்துருவார். புகழ்ந்தார் அப்படின்றது பார்த்தோன்னா முடியுது. ஸோ இது பயனிலையாக வந்துடுது. அப்படி தானே? சரி, கபிலர் புகழ்ந்தார்னு வந்துருச்சு. சரி, இது ஒரு தொடர். யாரை புகழ்ந்தார், எதுக்கு புகழ்ந்தார், அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு அந்த தொடரை விளக்க காரணமாக அமைவது தான் செயபடு பொருள்னு வந்துருச்சு. இங்கே பரணரை புகழ்ந்தார்ன்றது பார்த்திங்கன்னா செயபடு பொருள். அது மட்டும் இல்லாமல் இது என்ன வந்துடுது? ஒரு பெயர் சொல்லாகவும் வந்துடுது. அப்போ அந்த தொடரை விளக்குது. கபிலர் பரணரை தான் புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே நமக்கு என்ன வந்துடுது? ஐ அப்படின்ற வேற்றுமை உருபும் வந்துடுது. சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்த சொற்றொடரை பாருங்கள். கபிலரை பரணர் புகழ்ந்தார்ன்னு இருக்கு. சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. புகழ்ந்தார் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயனிலை. ஏன்னா அந்த சொற்றொடரானது முடியுது. சரி, பயனிலை முடிஞ்சிருச்சு. பரணர் அப்படின்றது பார்த்தோன்னா இங்கே எழுவாயாக வருது. ஏன்னா இந்த சொற்றொடர் எழ காரணமாக அமைவது இங்கே பரணர் தான். ஏன்னா இந்த சொற்றொடரை விட்டுட்டாலும் நமக்கு இந்த இது பொருள் தரும். பரணர் புகழ்ந்தார் தொடர் வருது இல்லை, பரணர் புகழ்ந்தார். இப்போது செயபடு பொருள்னா என்ன? அந்த தொடரை விளக்க நமக்கு விளக்கம் தேவைப்படுது. அந்த தொடரை விளக்கணும். அப்போ பரணர் புகழ்ந்தார் அப்படின்றத யாரை புகழ்ந்தார்ன்றது நமக்கு இங்கே வருது. ஸோ பரணர் என்ன பண்ணுறாரு? கபிலரை தான் புகழ்ந்தார். அப்போ இதுதான் இங்கே செயபடு பொருளாக அமையுது. கபிலரை. ஸோ இங்கேயும் ஐ வந்துடுது. இந்த மாதிரி
இந்த ஐயானது, இந்த இரண்டாம் வேற்றுமை உருபானது எந்த சொல்லோடு சேருதோ அந்த சொல் என்னவா மாறிடுது, செயபடு பொருளாகவே மாறிடுது நமக்கு. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, செயபடு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரிங்களா. இது மறக்காது, ஈஸியாக இருக்கும். சரி, இது ஒரு 6 வகையான பொருள்களில் வருது இந்த இரண்டாம் வேற்றுமை உருபானது. எதில் பார்த்திங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா இந்த 6 இதை கொடுத்துருவாங்க. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இந்த 6 இதில் வரக்கூடிய வேற்றுமை உருபு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷனில் கேட்கலாம், 2ஆமா 3ஆமா அப்படின்னு. ஸோ என்னது, இரண்டாம் வேற்றுமை உருபு தான். சரி, ஆக்கல்னா எப்படி, கரிகாலன் கல்லணையை கட்டினான். இங்கே ஐ வந்துருச்சு சரிங்களா. அப்போது இது என்னது, கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்போது அது ஒரு ஆக்கல், ஒரு தொடங்குறாங்க சரிங்களா. அப்போது அது உருவாக்குறாங்க, அப்போ வந்துருச்சு. அழித்தல்னு வந்துருச்சு, பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அப்படின்னு வந்துடுது. இப்போ ஒழிக்கிறாரு, ஸோ முடிச்சிட்டாரு, அழிச்சிட்டாருன்னு அர்த்தம். அடைதல்னு வருது, கோவலன் மதுரையை அடைந்தான், அந்த இடத்த சேர்ந்துட்டாங்க, அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, வந்துடுது. நீத்தல், காமராஜர் பதவியை துறந்தார்னா என்ன, வேணான்னு சொல்லிட்டு நீக்கிட்டு போகிறது. ஸோ நீத்தல் பொருளில் வந்துடுது. ஒத்தல் அப்படின்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்படின்னு நம்ம உயிருக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது ஒத்தல் பொருளில் வந்துடுது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படின்னு வந்துருச்சு. அந்த புகழுக்கு உடையவர் யார், திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுது உடைமை பொருளில். அப்போது இந்த மாதிரி 6 வகையான பொருள்களில் வர்றது தான் பார்த்தோன்னா இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை எனப்படும் செயபடு பொருள் வேற்றுமை சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரி, அடுத்து மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஆள் அப்படின்றது பார்த்தோம். அந்த ஆளோட சேர்த்து ஆண், ஒடு, ஓடு, இதையும் என்ன சொல்கிறாங்க, மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மூன்றாம் வேற்றுமையை ஃபஸ்ட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க, கருவி பொருள், கருத்தா பொருள்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த கருவி பொருள், கருத்தா பொருளுக்கு உரிய உருபுகளாக இந்த ஆளையும் ஆணையும் சொல்கிறாங்க சரிங்களா. ஒன்றுமே கிடையாது, மூன்றாம் வேற்றுமை உருபுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆள், ஆண், ஒடு, ஓடு பார்த்துட்டோம். இது 4மே வேற்றுமை உருபுகள்னு பார்த்துட்டோம் சரிங்களா. இந்த மூன்றாம் வேற்றுமையை 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்னது, கருவி மற்றும் கருத்தா அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் ஆளும் ஆணும் இதை விட்டுருங்க, இந்த 2 மட்டும் பார்த்திங்கன்னா இது 2க்கு உரியதாக சொல்கிறாங்க சரிங்களா. இப்போது இந்த கருவி பொருளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் கருவி, இன்னொன்று துணைக்கருவி அப்படின்னு. இந்த கருத்தாவை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏவுதல் கருத்தா, இன்னொன்று இயற்றுதல் கருத்தா அப்படின்னு பிரிக்கிறாங்க சரிங்களா. சரி, இப்போது முதல் கருவி துணைக்கருவின்னு இருக்குது. முதல் கருவினா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு இருக்குது சரிங்களா. இதில் நமக்கு இந்த ஆள் அப்படின்றது வந்துருச்சு, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஆளும் ஆணும் நமக்கு கருவிக்கும் கருத்தாக்கும் வரணும்னு சொல்லிட்டு நமக்கு ரூல்ஸ் வந்துருச்சு. சரி, மரத்தால் இந்த ஆள் வந்துருச்சு. மரத்தால் சிலை செய்தான், மரத்தை வச்சு தான் சிலை செய்ய முடியும், அதுதான் பார்த்திங்கன்னா மெயின். இல்லை கற்களால் சிலை செய்தான், அந்த கல்லை வச்சு தான் சிலை செய்ய முடியும், அதுதான் மெயினான பொருள் சரிங்களா. இந்த மாதிரி முதன்மையான பொருளை வைத்து நமக்கு அந்த சொற்றொடரானது வருதுன்னா அது முதல் கருவி. சரி, துணைக்கருவினா என்ன, உளியால் சிலை செய்தான்னு வந்துடுது. அதாவது அந்த மரத்தில் என்ன பண்ணுறோம், உளியை வச்சு செதுக்கி சிலை செய்கிறோம் சரிங்களா. அப்போ அது உளின்றது நமக்கு துணையாக தான் வருது. ஏன்னா மெயினான பொருள் என்ன வந்துடுது, மரம். வெறும் உளியை வச்சு மட்டும் சிலை செய்ய முடியாது, ஏன்னா கல் இருக்கணும், அதில் நம்ம உளியை வச்சு செதுக்கணும். அப்போது என்ன வந்துடுது, முதல் பொருளானது இங்கே மரம்னு வந்துடுது, மரத்தால் சிலை செஞ்சான்னு. இரண்டாவது, அதாவது நமக்கு துணையாக என்ன வந்துடுது, உளியை வச்சு செய்தான் அப்படின்னு வந்துடுது. அப்போ இது என்னது, உளியால் சிலை செய்தான்றது பார்த்திங்கன்னா நமக்கு துணைக்கருவி, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஒரு ஈஸியாக காமெடியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, இப்போ சாம்பார் வைக்கணும் சரிங்களா. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பால் சாம்பார் வைத்தான்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்திங்கன்னா முதல் கருவி. ஏன்னா பருப்பு வச்சு தான் சாம்பார் செய்யணும், பருப்பு தான் மெயின் சாம்பாருக்கு. பருப்பு இல்லைன்னா அது சாம்பார்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம், அப்படி தானே. அப்போது இது பார்த்திங்கன்னா முதற்கருவியாக வந்துடுது. சரி,
இதே துணைக்கருவினா என்ன வந்துடுது, காய்கறி வைத்து சாம்பார் செய்தான், இல்லை மசாலா போட்டு சாம்பார் செய்தான், அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா பருப்பு போடுறோம், அதில் மசாலாஸ் போடுறோம், இல்லை வந்து காய்கறி போடுறோம், அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா துணைக்கருவியாக வந்துடும் சாம்பாருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றதான் பார்த்தோம்னா முதற்கருவி, துணைக்கருவி, அதாவது அந்த கருவி பொருளுக்கு எடுத்துக்காட்டா. சரிங்களா, இது ரொம்ப சில்லியாக இருக்கலாம் இந்த எடுத்துக்காட்டு, ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வர்றதுக்காக சொல்கிறேன். அடுத்து கருத்தா பொருள்னா என்ன அப்படின்னு வந்துருச்சு. கருத்தா பொருள்னா ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான்னு 2ஆக பிரித்தோம். சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டதுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயும் 3ஆம் வேற்றுமைக்கு உரிய ஆள் அப்படின்றது இடம்பெற்றுருச்சு. சரி, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். இது ஆனால் கரிகாலனே போய் கட்டியிருப்பாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் ஒன்றும் வந்து கல்லெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்து கட்டி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். என்ன பண்ணியிருப்பார், ஒருத்தவங்களை ஏவிருப்பார், வேலை ஏவிருப்பார், ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார் அந்த வேலைக்கு. அந்த வேலைக்கு யாரையாவது செய்ய சொல்லி அவர் பண்ணியிருப்பார். ஆனால் பேர் அவருக்கு வந்திருக்கு கரிகாலனால். ஏன்னா அவர் மற்றவங்களை ஏவிருக்கார். அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த வேலையை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, அடுத்தவங்களை ஏவி அந்த வேலையை முடிச்சிருக்காரு. அதனால் அது ஏவுதல் கருத்தா அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இயற்றுதல் கருத்தானா என்ன, நம்மளே அந்த வேலையை செஞ்சோம்னா அது இயற்றுதல் கருத்தா. நான் வேறத்தவங்களை செய்ய சொல்லி அந்த வேலையை செய்கிறேன்னா அது ஏவுதல் கருத்தா. சரிங்களா, இப்போது சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு. சரிங்களா, சேக்கிலார் தான் அந்த பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். சரிங்களா, மற்றவங்களை வச்சு அந்த பெரிய புராணத்தை எழுத சொல்லிட்டு சும்மா ஆத்தர்ன்ற பேரில் ஐடியா கொடுத்ததுக்காக அந்த ஆத்தர்ன்ற பேரில் சேக்கிலார் வந்து பேரை போட்டிருக்க மாட்டார். சரிங்களா, ஸோ அப்போது தானே அந்த செயலை செய்ததுனால அது என்ன வந்துடுது, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு வந்துடுது. ஏன்னா சேக்கிலாரால் இங்கேயும் ஆள் அப்படின்றது வந்துடுது, 3ஆம் வேற்றுமை. அவ்வளோதான், புரிஞ்சுதா? கருவி பொருள் கருத்தா பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அடுத்து ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன, ஆளும் ஆணும் கருவிக்கும் கருத்தாக்கும் வந்துடும் பார்த்துட்டோம். இந்த ஒடு மிச்சம் இருக்குது. இதுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும்னு கொடுத்துட்டாங்க இந்த 3ஆம் வேற்றுமை உருபுலைக்கு. உடனிகழ்ச்சி பொருள்னா என்ன, தன்னோடு, தாயோடு, அந்த மாதிரி ஒடு அப்படின்னு வருது பார்த்தீங்களா, உடனிகழ்ச்சியில் வருது. இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அந்த மாதிரி இந்த உடன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னோடு, அந்த மாதிரி பொருள்களில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒடு ஓடு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி இந்த 3ஆம் வேற்றுமையும். சரி, 4ஆம் வேற்றுமை பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு என்ன நமக்கு தெரியும், கு, ஐயால் கு அப்படின்னு வந்துருச்சு. சரி, இது எந்த பொருள்களில் வருது, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லைன்னு இந்த மாதிரி நமக்கு பல பொருள்களில் வரும்னு கொடுத்துட்டாங்க. சரி, கொடைனா என்ன, முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு வந்துடுது. கு, முல்லைக்கு தேர் கொடுத்தான். அவனை என்ன பண்ணியிருக்கான், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு கொடை வள்ளல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கொடை மற்றவங்களுக்கு கொடுக்கறது. சரி, பகை, புகை மனிதனுக்கு பகைன்னு கொடுத்துட்டாங்க. மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சோன்னா அதான் நமக்கு உடல் நலத்துக்கே பகை, சீக்கிரமாக செத்து போயிடுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பகைன்ற பொருளில் வந்துடுது. கபிலருக்கு நண்பர் பரணர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போது பரணரோட ஃப்ரெண்டு யார், கபிலர் அப்படின்ற பொருளில் வந்துடுது. தகுதி, கவிதைக்கு அழகு கற்பனைன்னு வந்துடுது. கவிதையோட தகுதியே பார்த்தோன்னா அதோட கற்பனை தான், கற்பனைக்கோட தகுதியே பார்த்தோன்னா அந்த கவிதை தான், கவிதை இயற்றுறது தான். சரிங்களா, அடுத்து தயிருக்கு பால் வாங்கினான், அதுவாதல் அப்படின்ற பொருளில் வந்துடுது. ஏன்னா தயிர் தான், பால் தான் பார்த்திங்கன்னா தயிராக ஆகும், அதுவாக ஆகும். சரிங்களா, அப்போது தயிருக்குத்தான் பால் வாங்கினான் அப்படின்னு அந்த பொருளில் வந்துடுது. அடுத்து தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்னு வந்துடுது. சரிங்களா, பொருட்டுன்ற மேலே, ஏன்னா தமிழோட வளர்ச்சிக்கு பொருட்டு தான்ப்பா அவர் பாடுபட்டுருக்காரு இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி பொருட்டு அப்படின்ற மீனிங்கில் வந்துடுது. சரி, முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோக்கு வந்துடுது. அந்த முறை சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு தம்பி முறைப்பா அவன், எனக்கு தங்கச்சி முறை அவ, அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த முறையில் வந்துடுது. செங்குட்டுவனோட தம்பி முறை தான் இளங்கோ அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அவ்வளோதான். எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் எல்லையை குறிக்குது. தமிழ்நாட்டோட கிழக்கு எல்லை என்னது நமக்கு, வங்கக்கடல் அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த பொருள்களில் நமக்கு 4ஆம் வேற்றுமையானது வந்துரும்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தெரிந்து கொள்ளும்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4ஆம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டா கூலிக்காக வேலைன்னு கொடுத்துட்டாங்க. கூலிக்காக வேலை, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு கூலிக்கு வேலைன்னு எழுதலாம்.
சரிங்களா? இப்போ இங்கே கூ வந்துடுது. அப்போ இது என்னது? 4ஆம் வேற்றுமை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம சொல்லும்போது கூலிக்கு வேலைன்னு சொல்கிறத விட கூலிக்காக தான் வேலை, கூலிக்காக தான் வேலை, அப்போனா தான் நான் வருவேன் வேலைக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆகன்றது இதோட நமக்கு சேர்ந்துக்குது. சரிங்களா? அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 4ஆம் வேற்றுமையோட ஆகன்றது எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைனா நமக்கு தெரியும், இன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து நமக்கு இல்லையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, இதில் இன்னும் இல்லும் பார்த்திங்கன்னா 5ஆம் வேற்றுமை உருபு. இது எதில் வருது? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும்னு கொடுத்துட்டாங்க. சரி, நீங்கள்னா என்ன? தலையின் இழிந்த மயிர், தலையின். அப்போது 5ஆம் வேற்றுமை நமக்கு தெரிஞ்சு போச்சு. இழிந்த மயிர்னா என்னென்னா கொட்டி போய் கொஞ்சமாக இருக்குது முடி, சரிங்களா? தலையில் கொட்டி போச்சு, நீங்கிருச்சு. ஸோ அதுதான் நீங்கள் பொருளில் வருது. ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, இன், பாம்பின் இன் வந்துடுது. ஸோ 5ஆம் வேற்றுமை. ஒப்பு, அதாவது ஒப்புமைப்படுத்துகிறோம். பாம்போட நிறம் தான்ப்பா, பாம்போட நிறத்திலே ஒரு குட்டி இருக்குப்பா அப்படின்னு. சரிங்களா? அடுத்து எல்லை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், இங்கேயும் எல்லை வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் இன் வந்துடுது பார்த்தீங்களா? ஸோ இது 5ஆம் வேற்றுமை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு வந்துருச்சு. சரி, ஏது. ஸ்லேடை பாடுவதில் இல் வந்திருக்கு. இல் நம்ம 5ஆம் வேற்றுமை. ஸோ வல்லவர் காலமேக புலவர். ஏது. ஸ்லேடை பாடுவதில் அவரை விட ஒரு இது சிறப்பானது எதுப்பா? ஏதுப்பா, யாருப்பா இருக்கா, அந்த மாதிரி. சரிங்களா? காலமேக புலவர் வந்து ஸ்லேடை பாடுவதில் தான்ப்பா வல்லவர், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த பொருளில் வந்துடுது. இது 5ஆம் வேற்றுமை. நமக்கு எப்படி கொஷின் கேட்கலாம்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வர்ற வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே வந்திருக்கு. அடுத்து 6ஆம் வேற்றுமை என்ன வந்துடுது? அது, ஆது, ஆகியதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். அது வந்து மெயினாக நம்ம படிச்சிருப்போம். சரி, இது என்ன வருது? இந்த வேற்றுமையானது உரிமை பொருள்களில் வருது. இந்த உரிமை பொருளை என்ன சொல்கிறாங்க? கிழமை பொருள்னு சொல்லுவாங்களா? சரிங்களா? உரிமை பொருள்னா என்ன? என்னோடதுப்பா, என்னது, என்னது, அவனது, அவளோடது, அந்த மாதிரி அது அப்படின்றது உரிமையில் வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறதுல வருது. அந்த உரிமையை என்னன்னு சொல்கிறாங்க? கிழமைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 6ஆம் வேற்றுமைக்கு நமக்கு கிழமை பொருள்களில் வர்ற வேற்றுமைன்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராமனது வில், ராமனோட வில், அந்த வில்லானது ராமனுக்கு உரியது, ராமனோட உரிமை அது. ஸோ அந்த அது அப்படின்னு வந்துடுது. நண்பனது கை, அந்த கை யாரோடதுப்பா? அங்கே ஒன்று தெரியுது அப்படின்னு, அது என் நண்பனது கைப்பா. ஸோ அந்த அது அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? அப்போ இது 6ஆம் வேற்றுமைன்னு. இந்த ஆது, அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை பார்த்தோம்னா கண் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரி, இந்த இல்லானது நம்ம ஏற்கனவே எதில் பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5ஆம் வேற்றுமையில் பார்த்துருப்போம். அப்படி தானே? இந்த இல்லானது அப்போ என்ன நம்மளை குழப்பறதுக்காகவே 7லையும் கொடுத்துருக்காங்க, இந்த 5லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கொஷின் வருதுன்னா நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்வோம்ல. இல் என்ற உருபானது 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலையும் வருது. சரி, 5ஆம் வேற்றுமைக்கு நம்ம ஒரு சில இது படிச்சிருப்போம். நீங்களில் வரணும், ஒப்பில் வரணும், எல்லையில் வரணும், ஏதில் வரணும்னு. சரி, அந்த மாதிரி நீங்கள் பொருளில் வந்தால் மட்டும்தான் அது 5ஆம் வேற்றுமை அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்களில் வந்தால் மட்டும்தான் அது 5ஆம் வேற்றுமைன்னு வந்துடுது. சரிங்களா? அதே இடப்பொருள்களில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. அந்த இடப்பொருள்களில் இல்லு வந்துருச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க? 7ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இடப்பொருள்னா என்ன? 7ஆம் வேற்றுமைனாலே நமக்கு இடமும் காலமையும் குறிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமைன்னு வந்துடுது. அதாவது எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இந்த கண்ணுக்கு வர்றாங்க. சரிங்களா? இரவின் கண் மழை பெய்தது அப்படின்னு. இதே இப்படியும் வரலாம், எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஊரில்னு வந்துடும் இங்கே. சரிங்களா? ஊருன்றது ஒரு இடம். இங்கே வந்து நமக்கு நீக்கல் பொருளை தராது. அப்படி தானே? நீக்கல் பொருளில் வந்தால் அந்த இல்லை என்ன பண்ணிடணும்? 5ஆம் வேற்றுமையில் தூக்கி போட்டுறணும். ஆப்ஷனில் வந்தால் 5ஆம் வேற்றுமைன்னு போட்டுறணும். இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஊரில் இடம்னு வந்துடுது. சரிங்களா? அப்போ இடம்னு வந்துட்டாலே நமக்கு 7ஆவது வேற்றுமை தான். ஓகேவா? எங்கள் ஊரில் மழை பெய்தது, எங்கள் இரவில் வந்து மழை பெய்தது அப்படி வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? நமக்கு 7ஆம் வேற்றுமைன்னு வந்துடும். சரிங்களா? இங்கே இரவின் கண், இந்த கண் வர்றதுக்காக நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி, அடுத்து
எட்டாவது வேற்றுமை. எட்டாவது வேற்றுமை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். விழினா என்ன, அழைத்தல்னு அர்த்தம். அதாவது படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது தான் விழி வேற்றுமை. படற்கைனா என்ன, நமக்கு தன்னிலைனா தன்னை குறிக்கிறது, முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறது, படற்கைனா எங்கோ இருக்கிறவங்களை பற்றி பேசுறது தான் படற்கைன்னு அர்த்தம். அப்படி தானே அந்த படற்கை என்ன பண்ணுறாங்க, எழுவாயாக மாற்றி பயன்படுத்துகிறாங்களாம். அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கான், அவனை பற்றி பேசுகிறோம், அவனையே எழுவாயாக பயன்படுத்துகிறோம். தூரத்தில் வந்து கண்ணன் போய்கிட்டு இருக்கான், சரிங்களா, அவன் பேர் கண்ணன். சரி, தூரத்தில் போயிட்டுருக்கான், அவன் எப்படி கூப்பிடுவோம், கண்ணன் கூப்பிடுவோமா, கூப்பிட மாட்டோம், கண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம். அண்ணன் தூரத்தில் போயிட்டுருக்கான்னா அண்ணான்னு கூப்பிடுவோம், அப்படி தானே. ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம தூரத்தில் இருக்கிற அந்த படற்கையானது நம்ம எழுவாயாக வச்சு அந்த வேற்றுமையை பயன்படுத்துகிறோம். அதனால் இது விழி வேற்றுமை. விழினாலே அழைத்தல்னு அர்த்தம், சரிங்களா, முடிஞ்சு போச்சு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது தான் எட்டாம் வேற்றுமை. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வேற்றுமை உருபை பொறுத்த வரைக்கும். இங்க நமக்கு வேற்றுமை உருபுகள் அதனோட பொருள்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு வச்சுட்டோம். ஏன்னா அங்கே எந்த ஒரு வேற்றுமை உருபுகளுமே வராது, எழுவாயை மட்டுமே வச்சிருந்து வரும். அதனால் இதை எழுவாய் வேற்றுமை. இதை என்ன சொல்கிறோம், பயனிலை ஏற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் வேற்றுமைக்கு ஐ வந்துடும், செயபடு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஐயானது எந்த சொல்லில் வருதோ அது என்ன ஆகிடுது, செயபடு பொருளாக மாறிடும். அதனால் இதை செயபடு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். மூன்றாம்க்கு ஆள் ஆண் ஒடு ஓடு, இதை தான் நம்ம பார்த்தோம். கருவி கருத்தா உட நிகழ்ச்சியில் வரும். கருவிக்கும் கருத்தாக்கும் இந்த ஆள் ஆண் வந்துடும். உட நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒடு ஓடு வந்துடும். அடுத்து நான்காம் வேற்றுமைக்கு கூ பார்த்தோம். இது எதில் வந்துச்சு, கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லைன்னு வந்துச்சு. இதோட நமக்கு ஆக அந்த இதுவும் நமக்கு சேர்ந்து வந்துடும்னு பார்த்தோம், முடிஞ்சு போச்சு. ஐந்தாம் வேற்றுமை இல்லு இன்னில் வந்துடும். சரி, இது நமக்கு என்ன பார்த்தோம், நீங்கள் ஒப்பு எல்லை ஏதுன்னு பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சு. ஆறாம் வேற்றுமை என்ன பார்த்தோம், அது ஆது இந்த ஆதுவும் ஆவும் இப்போ பயன்படுத்துறது இல்லை, இந்த அது மட்டும் பார்த்தோம். அதுவும் உரிமை பொருள், உரிமை தான் கிழமைன்னு பார்த்துட்டோம். என்னது உன்னது அந்த மாதிரி உரிமையில் வந்துடும், முடிஞ்சிச்சு. ஏழாம் வேற்றுமை கண் பார்த்தோம். இன்னொன்று இதிலே நம்ம என்ன பார்த்தோம், அந்த இல்லும் வரலாம்ப்பா, இல்லும் வரலான்னு வந்துருச்சு. இது என்ன வந்துடும், இடம் காலம், என் ஊரில் என் ஊரில் என் ஊரின் கண் அந்த மாதிரி வந்துடும். அடுத்து எட்டாம் வேற்றுமைனா விழி வேற்றுமை. உருபுகள் எதுவுமே கிடையாது. விழினா அழைத்தல், அண்ணா புலவரே கண்ணா அந்த மாதிரி அழைத்தல். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. முடிஞ்சிட்டு பார்த்துடலாம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது என்ன, நமக்கு வேற்றுமை அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, எழுவாய் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு அழைக்கப்படுது. அண்ணா புலவரே கண்ணா அப்படி படித்தோம் இல்லைங்களா. அப்போ எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை. உட நிகழ்ச்சி பொருளில் வருவது என்ன, நமக்கு மூன்றாவது வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. தாயோடு அமைச்சரோடு அப்படின்ற மாதிரி உட நிகழ்ச்சி பொருளில் வந்தது. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளதுன்னு இது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. இங்கே பாருங்கள், நம்ம மூன்றாம் வேற்றுமைக்கு ஒன்று பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஆள் ஆண் இந்த இதில் நம்ம ஆளும் ஆணும் கருவி கருத்தாக்குன்னு பார்த்துட்டு ஒடு ஓடு பார்த்திங்கன்னா உட நிகழ்ச்சிக்கு பார்த்துருப்போம். இதில் இந்த ஆளை வச்சு மட்டுமே தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். மரத்தாள், உளியாள், கரிகாலனாள், அதுக்கப்புறம் சேக்கிலாராள், இதை பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த ஆண்றதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண் ஆனது நமக்கு செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இடம்பெறும். புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படின்னு, சரிங்களா. அப்போ இந்த ஆண் அப்படின்றது செய்யுள்ள மட்டும்தான் இனிமேல் வருது, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு மூன்றாவது வேற்றுமை உறுப்பில் வந்துடுது. அப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க, நமக்கு அறத்தான் வருவதே இன்பம்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஆண் அப்படின்றது வந்துடுது. அப்போ இதுவும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட் மலர் பானையை வணைந்தாள்னு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பானையை வணைந்தாள்னு வந்துடுது. இந்த தொடரானது எதை குறிக்குது, மலர் பானையை வணைந்தாள். அப்போ ஒன்று உருவாக்குறாங்க, அப்போ இது ஆக்கல் பொருளில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இது என்னது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் வந்துடுது. சரி, இப்போ இங்கே பொருத்துகளில் கொடுத்துருக்காங்க. ராமனுக்கு தம்பி லெக்குவன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ராமனுக்கு தம்பி லெக்குவன்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன வந்துடும், நமக்கு நான்காவது வேற்றுமைன்னு வந்துடும். உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் இங்கே எழுதி வச்சுக்கோங்க இந்த பொருத்துகள்லாம். ஐயாள்கு, அப்புறம் இன் அது கண், இது பேசிக்கு, சரிங்களா. இது நமக்கு தெரியும். இது முதல் வேற்றுமை நமக்கு வராது, எட்டாவது வேற்றுமை நமக்கு வராது. அப்போ இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7ன்னு ஞாபகம் வந்துடணும், சரிங்களா. ராமனுக்குன்னு வந்துருச்சு 4. அப்போ
இங்கே வந்துடும். சரிங்களா? அடுத்து பாரு இனது தேர் அப்படின்னு வந்துடுது. இது என்னது? நமக்கு அது அப்படின்னு வந்துடுது. அப்போ இது என்ன வந்துடுது? நமக்கு 6வது வேற்றுமை அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மண்ணால் குதிரை செய்தான். இங்கே என்ன வந்துடுது? ஆள் அப்படின்னு வந்துடுது. ஆள்னா நமக்கு 3வது வேற்றுமை. ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 5வது வேற்றுமையில் வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கலையில் சிறந்தவன் 5ஆம் வேற்றுமைக்கான உருபு என்ன? நமக்கு ஐ யாழ் கு இன் அப்படின்னு வந்துடும். இன்னும் வந்துடும், இன்னொன்று இல்லும் வந்துடும். நம்ம பார்த்துருப்போம் 5லையும் வரும் 7லையும் வரும். இந்த இல்லானது நமக்கு பார்த்திங்கன்னா 7ல் வரும்போது என்ன வந்துடும்? நமக்கு அந்த ஊர், அதுக்கப்புறம் அதாவது காலம் மற்றும் இடத்தை குறித்தா மட்டும்தான் அந்த 7ஆம் வேற்றுமைன்னு எடுத்துக்குவோம். நீக்கல் பொருளில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? அந்த 5ஆம் வேற்றுமையில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இல்லானது 5ஆம் வேற்றுமையில் ஒரு உருபு. ஸோ இந்த ஏவுதல் கலையில் சிறந்தவன்றதுல இல் வந்துடுறதுனால இது 5ஆம் வேற்றுமையாக வந்துடும். இதோட நமக்கு வந்து இந்த வேற்றுமையானது முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.